பாட்டிலுக்கு 10 ரூபா சொன்னீங்க. இப்ப 10 ரூபாய்க்கு விளக்கம் குடுத்துக்கிட்டு இருக்கீங்க அமைச்சர் வந்து. பாட்டிலுக்கு 10 ரூபா செந்தில் பாலாஜிக்கு போகுதுன்னு சொல்லி பாட்டு பாடுனது யாரு? பாட்டு பாடி 41 பேர் சாவதற்கு காரணமா இருந்தவர் யாரு? விஜய் தானே? விஜய் தானே சார்? விசாரணையில இருக்கு அது. விசாரணையில இருக்கு. காரணமா இருந்தது நீங்க தானே? பழிய தூக்கி யார் மேல போட்டீங்க? திமுக மேலயும் செந்தில் பாலாஜி மேலயும் போட்டீங்க. இன்னைக்கு அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காரு உங்க அமைச்சரும் நீங்களும். இன்னைக்கு 20 ரூபா 30 ரூபா ஆகுதுண்ணா பாட்டிலுக்கு. என்ன என்ன புது ஆட்சியை கொடுத்துட்டீங்க? இல்ல இப்பதான் ரிஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கோம். என்ன சார் கொடுத்தீங்க? வந்த உடனே அதை ஒழிக்க முடியல உங்களால? 10 ரூபாய் ஒழிக்க முடியலையா? 10 ரூபாய் கூட ஒழிக்க முடியாத முதலமைச்சரா? பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட ஒழிக்க முடியாத அளவுக்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லைன்னு நீங்க என்ன முதலமைச்சர்? அந்த காலகட்டத்தில் அது அமைச்சர் வாங்குறதா கருதுனாங்க. இப்ப பார்த்தா தெரியுது ஊழியர்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அன்னைக்கு சொன்னது நீ பொய்ன்னு ஆகி போச்சா? அன்னைக்கு நீ பொய் சொல்லி தானே ஆட்சிக்கு வந்திருக்கேன்னு அர்த்தம். பொய்ன்னு ஆகி போச்சா இல்லையா? அப்ப இப்ப இந்த 10 ரூபா உங்ககிட்ட வருதுன்னு தானே அர்த்தம். அன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு போச்சு, ஸ்டாலின் டாக்ஸுக்கு போச்சுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு யாருக்கு போகுது? அது உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம். அது அப்ப நீங்க என்ன ஊழலற்ற ஆட்சி கொடுத்துட்டீங்க? சொல்லுங்க, என்ன கொடுத்துட்டீங்க? என்ன சார் பண்ணிருக்கீங்க நீங்க? போதைப் பொருள்ல யார் அந்த மாமான்னு தெரியல. உங்க குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 120 கேஸ் நடந்திருக்கு. குட்டீஸ் தான் உங்களுக்கு ஓட்டு போட சொன்னாங்க. அந்த குட்டீஸுக்கே வந்து இன்னைக்கு 120 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. போக்சோ வழக்கில் பாதி பேர் கைதானவன் எல்லாம் தாவேக்காரன், பாதி பேர். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவனை என்ன டிஸ்மிஸ் பண்ணீங்களா? ஒரு எம்எல்ஏ 50 பேர் பொள்ளாச்சியை விட பாலியல் தொல்லை கொடுத்த ஒரு சேலம் எம்எல்ஏ மேலே, எம்எல்ஏவா அந்த மேலே, எம்எல்ஏ மேலே 50 பெண்களை வந்து மிரட்டி வீடியோ எடுத்து பொள்ளாச்சியை விட பயங்கரமாக நடந்திருக்கு. என்னாச்சு? அது ஆக்ஷன் என்ன எடுத்தீங்க? எம்எல்ஏ டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்களா? எம்எல்ஏ டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்களா? ஆக்ஷன் எடுத்துட்டீங்களா? பெண்களுக்கு எதிரான குற்றத்தை செய்த அந்த உங்க தாவேக்கா எம்எல்ஏ மேல ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க? எம்எல்ஏ கூண்டத்தில் 2 தாவேக்கா நிர்வாகிகள் அவங்களுக்கு ஆதரவாக எம்எல்ஏ செயல்பட்டாருன்றத குற்றச்சாட்டு. அப்ப எம்எல்ஏவும் அதுல குற்றத்தில் உடந்து தானே? பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் உடந்த, பெண்களுக்கு எதிரான குற்றத்தை செஞ்ச 2 பேரை ப்ரொடெக்ட் பண்ணி அதுல அவர் ஈடுபட்டிருக்காரு. அப்ப அவர் மேல அந்த 3 பேர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கட்சியில இருந்து நீக்கிட்டீங்களா? பெண்களுக்கு எதிராக கொதிச்சிருவாரு முதலமைச்சர். என்னத்தை கொதிச்சிங்க?